ரிப்போர்ட் ஸ்டோர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜியோ பாலிடிக்ஸ் விமர்சகர் திரு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். இன்னைக்கு இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் இடையில நடந்த அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் பேசும் பொருளாக இருக்குது. முக்கியமாக மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்ற வேர்ட் தான் வந்து எல்லா இடத்துலயும் மெயினாக மென்ஷன் பண்ணப்படுது. ஸோ இதனால இந்தியா எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க சார்? சிம்பிளுங்க. இது கிட்டத்தட்ட 25 ட்ரில்லியன் டன் 25 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு ஒப்பந்தம் அது. ஏன்னா அதை எப்படி நான் சொல்ல வரேன்டான்னா, யூ நாடுகள் 27 பிளஸ் இந்தியா ஒரு நாடு 28 நாடுகளோட பொருளாதாரம் உலகத்தின் பொருளாதாரத்துல ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தா 25%. அந்த 25% பொருளாதாரத்தோட ஒரு கூட்டமைப்புக்கான ஒரு அச்சாரம் தான் இந்த உடன்படிக்கை. ஓகே. ஸோ அதான் நான் சொன்னது, கிட்டத்தட்ட 25 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு வர்த்தகம் இது. இந்தியாவோடது 4 சொச்சம் ட்ரில்லியன் டாலர், யூரோப்புது ஒரு 20 ட்ரில்லியன் டாலர். ஸோ இவ்வளோ ட்ரில்லியன் டாலர் ஒரு எக்கானமிக் பிளாக் ஒன்று உருவாகுதுன்னா அதுல வரக்கூடிய லாபங்கள் யாருக்கு வரும் அப்படின்னு எடுத்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு ட்ரேட் யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் நடந்துட்டு இருக்கிற ட்ரேடோட வால்யூம், அதாவது வர்த்தகத்தோட வால்யூம் எடுத்து பார்த்தோம்னா பொருட்கள் ரீதியாக நடக்கக்கூடிய வர்த்தகம் என்பது 136 பில்லியன் டாலர்கள். இதே வந்து மற்ற சர்வீஸ் செக்டார் மூலமா கூடியது வந்து 80 பில்லியன் டாலர். இது அடுத்த 10 ஆண்டுகளில் தோராயமா ஒரு 500 பில்லியன் டாலர் அளவுக்கு வளரக்கூடும். இது இல்லாம பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன் இவங்க எல்லாம் வந்து போர்க்கருவிகளையும் விற்கிறாங்க. அவங்க யூரோப்பியன் யூனியன்ல ஒரு அங்கம். அதே மாதிரி இந்தியாவும் அவங்களுக்கு நாளைக்கு போர்க்கருவிகள் விற்கலாம். சோ இந்த போர்க்கருவிகள் விற்கிற இந்த வெப்பன் இண்டஸ்ட்ரி கூட இதால ஈட்டக்கூட வருவாய் வந்து 80 பில்லியன் டாலர் அளவுக்கு இருக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. ஓகே. சில முக்கியமாக வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னாலே மோடி அவர்கள் எப்பவுமே ஒரு தனி கவனம் அப்படின்றது வந்து கொடுப்பாரு. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த மாதிரி இருக்கு சார்? இப்போ நம்ம அவங்க கிட்ட இருந்து வி ஆர் கெட்டிங் தட் ஒயினா இருக்கட்டும், சாக்லேட்ஸா இந்த மாதிரி இருக்குது. ஆனா ஒயின் இதெல்லாமே வந்து ஆல்கஹாலிக் செக்ஷன்ல போகும் அப்படின்றதுனால இதனால என்ன லாபம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அக்ரிகல்ச்சர்ல எந்த அளவுக்கு இந்தியா வந்து கவனம் செலுத்தி இருக்கு? சீப்பர் வைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடும் இனிமேல். இம்போர்ட்டட் வைன்ஸ், ஷாம்பைன் இதெல்லாம் கூட சீப்பா கொஞ்சம் கிடைக்கக்கூடும். எதெல்லாம் சிலது எட்டாக்கனியா இந்திய மக்களுக்கு இருந்ததோ அதுக்கண்டு டெய்லி அன்றாடம் இந்தியா தமிழ்நாட்டுல வந்து யாரையுமே நம்ம குடிகாரர்கள் சொல்லக்கூடாது, மதுபான பிரியர்கள் அப்படின்னு சொல்லணும். அதனால அந்த மதுபான பிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமா அமையும். அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய வைன் எல்லாம் இங்க கிடைக்கிற மாதிரி ரொம்ப சீப்பா ஒன்றும் கிடைச்சிடாது. பட் அதுக்கு முன்ன போட்டிருந்த வரி சதவீதத்தோட இப்ப போட போற வரி சதவீதம் கம்மி. கிட்டத்தட்ட 90% பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது. 90% மேலேயே நினைக்கிறேன் வரி குறைக்கப்பட்டுள்ளது. ஹை எண்ட் கார்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 கார்கள் ஒரு வருடத்துக்கு ஐரோப்பியால இருந்து வரக்கூடிய உயர் ரக கார்கள், காஸ்ட்லியான கார்கள், அந்த கார்களுக்கான வரி குறைக்கப்பட்டுள்ளது. பிளஸ் கிளீன் எனர்ஜி, அதாவது சுத்திகரித்த பட்ட ஃபியூயல்ஸ், பிளஸ் சோலார் பேனல்ஸ், இரும்பு, அயர்ன் அண்ட் ஸ்டீல் இதுக்கெல்லாம் வந்து வரி வந்து கம்மியாக்கியிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா பல்வேறு பொருட்களுக்கு டெக்னாலஜி ஓரியன்ட் அவங்க டெக்னாலஜி வந்து இந்தியால யூஸ் பண்ற மாதிரி டூயல் யூஸ் டெக்னாலஜிக்கு எல்லாத்துக்கும் வரி கம்மி பண்ணியிருக்காங்க. சோ இதனால இந்தியாவும் வந்து நிறைய பயனடைய கூடும் என்பது ஒரு விஷயம். ஆனா இதுல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளிச், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னடான்னா, இந்த ஒப்பந்தமானது அமலுக்கு வருவதற்கு 27 நாடாளுமன்றத்தின் நாடுகளின் நாடாளுமன்றம் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்.
ஆமா, டைம் ஏன்னா எடுக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆக. ஆமா 6 ம்ஹ்ம். மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகும். ஏன்னா ம்ஹ்ம். லேபர் லாஸ், அதாவது தொழிலாளர் சம்பந்தப்பட்ட சட்டங்களும், ம்ஹ்ம். அந்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட சட்டம், கம்பெனில அது ம்ஹ்ம். வந்து இந்தியால அவங்க நிறுவனாங்கன்னா அது இந்திய சட்டத்துக்கு அதுக்கு உடன்படணுமா? ம்ஹ்ம். இல்ல அந்த நாடு முதலீடு இங்க இருப்பதால் அந்த நாட்டோட சட்டத்தை அங்கதான் போய் சேலஞ்ச் பண்ணணுமா? அப்படி ம்ஹ்ம். பிரச்சனை வந்தா. சோ இந்த மாதிரியான சில சிக்கலான விஷயங்களை வந்து இன்னும் நம்ம வந்து தீர்த்தாதான், இல்ல அத வந்து ஒரு புரிதலோட 2 நாடுகளுக்கும் ஒரு அடிப்படை புரிதலோட ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டா மாத்திரம்தான் இது முன்னோக்கி செல்லும். ஏன்னா சவுத் அமெரிக்கா கூடயும் இதே மாதிரி ஒரு டீல் இருக்கு. அது ம்ஹ்ம். ஆனா பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கு. யா. அது மாதிரி நம்மளுக்கு நடக்காது என்பது என்னோட கண்ணோட்டம். அதான் நானும் கேட்க வந்தேன். நம்ம இத்தனை பேரோட இத வாங்கணும் அப்படின்றதுனால, இது ஸ்மூத்தா முடியுமா? அப்படின்றதான் என்னுடைய கேள்வியாகவும் இருந்தது சார். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஐரோப்பாவுக்கு இன்னைக்கு இந்தியாவை விட்டா வேற வழி இல்லாத ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஏன்னா, ம்ஹ்ம். அவங்க வந்து அமெரிக்கா விட்டு விடுபட்டு வந்துருவாங்க, வரமாட்டாங்கன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ம்ஹ்ம். அதுக்கன்ட்டு அவங்க யூரோல இந்தியா கூட நடத்தக்கூடிய வர்த்தகமானதோ, இல்ல இந்தியா யூரோப் கூட ரூபால நடத்தக்கூடிய வர்த்தகமானதோ ம்ஹ்ம். இதனால வளரக்கூடும். ஓகே. டாலரின் செல்வாக்கு குறையக்கூடும். ஓகே. இதுல இருந்து இதுதான். இல்ல சார். இதுல இருந்து இந்தியா என்ன ஒரு மெசேஜ் அமெரிக்கா முக்கியமாக ட்ரம்ப் அவர்களுக்கு குடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீ இல்லன்னா மத்தவங்க என் கூட டீல் சைன் பண்ண ரெடி. ஓகே. ம்ஹ்ம். அதாவது உலகத்தின் மிகப்பெரிய வாங்கக்கூடிய தன்மை கொண்ட நாடை புறக்கணித்தால் அது உனக்கு நஷ்டம், ம்ஹ்ம். எங்களுக்கு அல்ல. ம்ஹ்ம். அதாவது ஐரோப்பாவை வந்து ட்ரம்ப் வந்து வழிய போய் வம்புக்கு இழுத்தாரு, ம்ஹ்ம். டேரிஃப் போடுறேன்னு சொன்னாரு. இந்தியாவை போய் வழிய போய் வம்புக்கு இழுத்தாரு, டேரிஃப் போடுறேன்னு சொன்னாரு. உலகத்துல எல்லா நாடையும் வம்புக்கு இழுத்தா கடைசியில உலகமே என்ன பண்ணுது? இப்ப அமெரிக்காவை வந்து புறக்கணிக்குது. ஓகே. ம்ஹ்ம். அதுதான் நேத்து ஸ்காட் பெசன்ட் புலம்பி தள்ளியிருக்காரு. ம். யூரோப் வந்து அவர்கள் மீது நடக்கும் போருக்கு அவர்களே பணம் கொடுக்கிறார்கள் அப்படின்ட்டு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ரஷ்யாவோட எண்ணெயை சுத்திகரிச்சு ஐரோப்பாவுக்கு வந்து இந்தியா வித்துட்டு இருக்கு. அந்த சுத்திகரித்த எண்ணெய்க்கு வந்து ஐரோப்பா வந்து இந்தியா காசு கொடுத்துட்டு இருக்கு. ஓகே. அ- ம்ஹ்ம். அ- அப்போ அந்த காசானது ரஷ்யாவுக்கு தான் போகுது. சோ இந்த யுக்ரைன் போருக்கு வந்து இந்தியா பின்னால் இருந்து ரஷ்யாவுக்கு பணம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்காக நான் குரல் எழுப்ப போய் கடைசியில நீங்களே அவங்க கூட போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லியிருக்காங்க ம். ஸ்காட் பெசன்ட். ம். 2வது வந்து அமெரிக்காவுக்கு வந்து இது ஒரு என்ன சொல்றது? இது மெல்ல முடியாத ஒரு கசப்பான ஒரு உண்மை. ம்ஹ்ம். இந்தியாவ மிரட்டியோ, இல்ல உருட்டியோ, இல்ல அடிபணிய வைக்கணும்னு நினைச்ச ம். ஒரு ட்ரம்பின் அராஜக போக்குக்கு இது ஒரு முதல் கொடுத்திருக்கிற ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். ஓகே. முக்கியமாக இந்தியா சொன்ன ஒரு விஷயம் ஜீரோ டாலரன்ஸ் டூ டெரரிசம் அப்படின்றது. அண்ட் கடைசியா நம்ம பார்த்திருப்ப போன வருஷங்கள் நடந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ இப்போ இந்த டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பும் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றப்போ, அது எந்த அளவுக்கு நமக்கு லாபமாக அமையும் சார்? இப்போ யூரோப்பியன் யூனியன் நம்ம கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. ம்ஹ்ம். இதனால நாளைக்கு யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போதோ, EU வந்து இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு சாதகமாக ஏதாவது பேசணும்னு நினைக்கிறோம்னா 10 வாட்டி யோசிக்கணும். ஓகே. ம். ரைட். முன்ன இருந்த காலங்கள்ல அவங்க வந்து அப்படியெல்லாம் யோசிச்சது இல்ல. ம்ஹ்ம். நிறைய வாட்டி இந்தியாவுக்கு நேர் எதிரான ஒரு அஹ், ஒரு ஒரு இத ஒரு கொள்கையை அவங்க கடைபிடிச்சாங்க. ம்ஹ்ம். குறிப்பிட்டு சொல்லணும்னா காஷ்மீரை பத்தியும் மத்த இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய தீவிரவாதத்தை பத்தியும் அவங்க பேசும்போது பைனரியில பேசிட்டு இருந்தாங்க. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானையும் ஒரே அளவுகோல்ல பார்த்துட்டு இருந்தாங்க. ம்ஹ்ம். இப்போ அந்த அளவுகோல் பார்க்க முடியாது அவங்களால. ஏன்னா பாகிஸ்தான் என்பது ஒரு பிச்சைக்கார நாடு. ம்ஹ்ம். அவங்க கூட போய் இது மாதிரி டீல்ல சைன் பண்ண முடியாது. ம்ஹ்ம். இந்தியா வந்து இன்னைக்கு அவங்க பண்ற பொருட்களை வாங்கக்கூடிய தன்மை கொண்ட நாடு. சோ இந்தியா அவங்களுக்கு வந்து வர்த்தகம் வேணும்னு நினைச்சாங்கடான்னா, ஏன்னா ஐரோப்பா வந்து பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு. அதை விட்டு மீண்டு வரணும்னா அவங்களுக்கு மார்க்கெட் தேவை. அந்த மார்க்கெட் யார் கொடுக்குறா? இந்தியா கொடுக்குறா. சோ மார்க்கெட் எக்கானமில வந்து யார் வாங்குறானோ அவன் தான் கிங். ம்ஹ்ம். அந்த அடிப்படையில இந்தியாவை வந்து அவங்களோட தேவையா பார்க்கணுமே தவிர்த்து அவங்க வந்து இத பாகிஸ்தானோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஓகே. இனிமேல் அவங்க காஷ்மீரை பத்தி நேத்தே கூட பாத்தீங்கன்னா சைன் பண்ணிருக்க உடன்படிக்கையில காஷ்மீர் இந்தியாவின் அங்கம், லடாக் இந்தியாவின் அங்கம்ன்ட்டு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ம்ஹ்ம்.
சோ இது வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கும் லடாக்குக்கும் இந்தியாவின் அங்கம் அப்படின்னு சொல்றதும், அதை சர்ச்சைக்குரிய பகுதி இல்லைன்னு சொல்றதே வந்து ஒரு வெற்றியா தான் நம்ம பார்த்தாகணும். ஓகே. இனிமேல் ட்ரம்ப் வந்து தேவையில்லாம மூக்க நுழைச்சு நான் டீல் பண்றேன், நான் காஷ்மீருக்கு அமைதி நாடுறேன். இப்போ ஒரு ஒரு பிளாக், ஒரு யூரோப்பியன் யூனியன் என்னும் ஒரு ஒரு பகுதி 27 நாடுகளே இன்னைக்கு அதுக்கு அங்கீகாரம் கொடுத்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம பிரிட்டன் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம். சோ யார் இதுக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்களே வந்து இன்னைக்கு இந்தியா பக்கம் தான் நிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஈஸ்டர்ன் யூரோப்ல வந்து கொஞ்சம் அதிமேதாவித்தனம் காட்டுனது வந்து போலாண்டு. அதுக்குதான் அவங்களோட துணை பிரதமர் வந்து இந்தியாவுக்கும் வந்து பாகிஸ்தானுக்கு போகும்போது நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க சாடி அமைச்சார், நல்ல கிளாஸ் எடுத்து அமைச்சார் அவருக்கு. டெரரிஸ்டானையும் இந்துஸ்தானையும் ஒரே மாதிரி பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சுலா அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்தியாவோட வளர்ச்சியை கண்டு யூரோப்பியன் யூனியன் வந்து மகிழ்ச்சி அடையுது. அதை தாண்டி இந்தியாவோட செழிப்பு தான் வந்து உலகமே செழிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரிசியேஷன். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட வளர்ச்சியும் பாதுகாப்பும் இன்னும் அதிகரிக்கணும். அதுதான் வந்து வேர்ல்டோட குரோத்தே வந்து இந்தியாவோட குரோத்ல தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு ஈக்குவல் சென்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தானே. லேட் ரியலைசேஷன். இதே உர்சுலா வேண்டர் லைன் ஆகட்டும், இதே யூரோப்பியன் கமிஷன் ஆகட்டும், யூரோப்பியன் பார்லிமெண்டோட பிரசிடென்ட், இவங்க எல்லாம் வந்து 2022-21 கோவிட் காலகட்டத்தில் இந்தியால 30 கோடி பேர் இறந்து போவாங்க அப்படின்ட்டு ரிட்டன் ஆஃப், அதாவது இந்தியா வந்து வேஸ்ட் கேஸ் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஆனா அந்த சூழல்ல இருந்து இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதாரங்கள் ஃபாஸ்டா வளர்ற பொருளாதாரம் எதுன்னு எடுத்து பார்த்தா இந்தியான்ட்டு அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புலப்பட்டது. இந்தியாவோட பகைமையோட நட்பு பாராட்டுறதே அவங்களுக்கு சால சிறந்த வழின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு விரோதிய வந்து ஜெயிக்க முடியலன்னா அவனை நண்பனாக்கிக்கும். That is the best policy. மேபி இதுக்கு மேலேயாவது ட்ரம்ப் கத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார்.